அருமை நண்பர்களே, காவி பயங்கரவாதியின் ஒப்புதல் வாக்குமூலம் என்று அசிமானந்தாவினுடைய நேரிலே கண்டு பேட்டி எடுத்த பத்திரிகையாளர் லீனா கீதா ரங்கநாத் அவர்கள் கேரவான் பத்திரிகையிலே வெளியிட்ட அந்த கட்டுரையை தமிழாக்கம் செய்து இன்றைக்கு 10,000 பிரதிகள் அச்சிட்டு 8,000 விற்கப்பட்டதாகவும் 2,000 விற்பனையிலே இருப்பதாகவும் நண்பர் நரேன் ராஜகோபால் அவர்கள் சொன்னார்கள். எனக்கு கூட ஆச்சரியமாக இருந்தது. தமிழிலே இப்படி இந்த வெளியீடு இவ்வளவு பெரிய விற்பனையை பெற்றிருக்கிறது என்று கேட்டபோது வெளிநாடுகளிலே அந்த 8,000 பிரதிகள் விற்கப்பட்டதாகவும் உள்ளூரிலேயும் விற்றுக் கொண்டிருப்பதாகவும் அவர் சொன்னார். பொதுவாக தமிழ்நாட்டினுடைய தேர்தல் பிரச்சாரத்தை நான் கூர்ந்து கவனித்துக் கொண்டு வருகிறேன். அப்படி பார்க்கிற போது வகுப்புவாத எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டிலே பெரிய அளவிலே பேசப்படவில்லை. குறிப்பாக பிரதான கட்சிகளாக இருக்கிற திராவிட இயக்கங்கள் வகுப்புவாத எதிர்ப்பு என்பதை மிகப்பெரிய அளவிலே இந்த தேர்தல் பிரச்சாரத்திலே ஒரு பெரிய விவாதத்திற்குரிய பொருளாக அவர்கள் அதை மாற்றவில்லை என்கிற வருத்தம் என்னை போன்றவர்களுக்கு உண்டு. ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே வகுப்புவாத எதிர்ப்பு என்பதை நிரந்தர கொள்கையாக கொண்டிருக்கிற காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் சார்ந்தவர்கள் இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். பொதுவாக வகுப்புவாத எதிர்ப்பு என்பது காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளவு உறுதியான அந்த கொள்கை மீது பற்று இருக்கிறதோ அதைவிட கூடுதலாகவே கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கு இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நாங்கள் இந்த நாட்டிலே கிட்டத்தட்ட இந்த சுதந்திரம் பெற்று 65 ஆண்டுகளில் 53-50 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆட்சி செய்திருக்கிறோம். மத்தியிலே நாங்கள் ஆட்சி செய்திருக்கிறோம். ஆக இந்த வகுப்புவாத எதிர்ப்பு என்பதை மத்தியிலே ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டு பெரும்பாலான மக்கள் ஆதரவையும் பெற வேண்டிய ஒரு நிலையில் தேர்தல் அரசியல், வாக்கு வங்கி போன்றவற்றையெல்லாம் அடிப்படையாக வைத்துக் கொண்டு பார்க்கிற போது இந்த வகுப்புவாத எதிர்ப்பு என்பதிலே கம்யூனிஸ்ட் கட்சியினர் முன்னெடுத்து சொல்லுகிற அந்த வீச்சு, அந்த கொள்கையிலே அவர்களுக்கு வேகம் அவர்கள் காட்டுகிறது. ஆட்சியிலே இருக்கிற எங்களால் சில நேரங்களிலே சிலவற்றை முழுமையாக செய்ய முடியாமல் போனதையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் வகுப்புவாத எதிர்ப்பு என்பதை மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லிக் கொடுத்து, பிறகு ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, குறிப்பாக நான் இந்திரா காந்தியின் உரையை பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன். எப்பொழுதுமே அவர் அந்த RSS பற்றி நிறைய பேசியிருக்கிறார். ஜவஹர்லால் நேரு அவர்களும் பேசியிருக்கிறார். ஆனால் இந்திரா காந்தி அவர்கள் RSS பற்றி கடுமையாக பேசியிருக்கிறார். அதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால், வெளியில நிறைய பேருக்கு தெரியாது இந்த RSSனா என்ன, அதனுடைய பரிணாமம் என்ன, அவருடைய வளர்ச்சி என்ன, அவர்கள் எப்படி அந்த அமைப்பு இருப்பதே தெரியாது. ஆனால் அவர்கள் மிக பலம் பொருந்திய அமைப்பாக இருக்கிறார்கள். பாஜகவினர் கூட அமைப்பு ரீதியாக, கட்சி ரீதியாக RSS கண்டு அவர்களுடைய தலைமையை கண்டு அஞ்ச வேண்டிய நிலைமை ஏன் ஏற்பட்டது என்று சொன்னால், RSS தயவில்லாமல் பாஜக செயல்பட முடியாது என்கிற ஒரு நிலைமை கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இதுபோன்ற பல விஷயங்களை இன்றைக்கு நாட்டு மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்ய வேண்டிய ஒரு சூழலில் இன்றைக்கு தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே இந்த அசிமானந்தாவினுடைய வாக்குமூலத்தை, ஒப்புதல் வாக்குமூலம், நீதிபதி முன்னாலே ஒரு 5 மணி நேர வாக்குமூலம் அவர் கொடுத்திருக்கிறார். அதை தவிர ஒரு பத்திரிகையாளர் வழக்கறிஞர் என்ற போர்வையிலே சிறைச்சாலையிலே சந்தித்து அவரோடு விவாதம் நடத்தி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஒரு பத்திரிகையாளர் மிகுந்த சிரமம் எடுத்துக்கொண்டு இந்த அசிமானந்தாவோடு உரையாடி பல தகவல்களை திரட்டி அதை ஆங்கிலத்திலே இருந்ததை தமிழிலே மொழிபெயர்த்து செய்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியிலே கூட நான் கடந்த காலத்திலே 2008 இந்த பிரச்சனை வருகிற போது பிரக்யா சிங் தாக்கூர் அவர்கள் கைது செய்யப்பட்ட போதும், அசிமானந்தா வரும்போதும் தேசிய முரசிலே அதை விரிவாக அந்த வாக்குமூலத்தை எல்லாம் நான் வெளியிட்டேன். காங்கிரஸ் கட்சியிலே கூட நான் மனந்திறந்து சொல்வதிலே தவறில்லை. வகுப்புவாத எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, RSS எதிர்ப்பு போன்றவற்றை நான் விரிவாக தேசிய முரசிலே நான் வெளியிட்டு வந்திருக்கிறேன். தொலைக்காட்சி விவாதங்களிலே கூட நான் கடுமையாக அந்த கொள்கையின் அடிப்படையிலே பேசியிருக்கிறேன். அதற்கு காங்கிரஸ் கட்சியிலே என்னை போல அவ்வளவு தீவிரமாக மற்றவர்களும் இல்லையே, மற்றவர்களும் இதை பேசவில்லையே, ஒரு கட்சி இதை கொள்கையாக முன்னெடுத்து செல்ல வேண்டுமே என்று நான் நினைப்பதுண்டு. ஆனால் அந்த நேரங்களிலே நான் கம்யூனிஸ்ட் கட்சியினரோடு சில நேரங்களிலே விவாதம் நடத்தும் போது பாஜகவை சேர்ந்த ஒருவர் தனிமைப்படுத்தப்பட்டு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த அருணன், என்னை போன்றவர்கள், தாஜாகனி போன்றவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு பாஜகவினரை கடுமையாக நாங்கள் விமர்சனம் செய்து தனிமைப்படுத்தப்பட்டு
அந்த ஊடகங்கள் மூலமாக நிறைய நான் செய்திருக்கிறோம். பாபர் மசூதி இடிப்பு போன்ற விஷயங்களிலே எங்கள் கருத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறோம். ஆக இன்றைக்கு எழுத்தாளர் பத்திரிகையாளர் ஞானி அவர்கள் மிகுந்த சிரமத்திற்கிடையே இந்த மொழிபெயர்ப்பு பணியை அவர் செய்திருக்கிறார். அவருக்கு உடல்நலம் சரியில்லாத நிலையிலும் இந்த பணியை அவர் செய்திருக்கிறார். இந்த முழுமையாக இந்த புத்தகத்தை நான் நேற்று எனக்கு வந்த பிறகு முழுமையாக நான் படித்து பார்த்தேன். பொதுவாக இதுல RSS இந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அதாவது மோகன் பகவத் அவர்கள் இன்னும் RSSல இருக்கிற முக்கியஸ்தர்களோடு சந்தித்து இது போன்ற காரியம், அதாவது ஆதிவாசிகள் மத்தியிலே ஒரு அமைப்பை உருவாக்குவது, அவர்களுடைய மத மாற்றத்தை உருவாக்குவது, அதே போல அங்கே போய் ஏதோ சேவை செய்வது போன்ற ஒரு தோற்றம், அதே போல பல பணிகளை அந்த பகுதியிலே மத்திய பிரதேசம், குஜராத் போன்ற இடங்களிலே இந்த சுவாமி அசிமானந்தா போய் அந்த பகுதியிலே செய்வது. அதற்கு பிறகு அவர்களெல்லாம் கூடி இந்த சில குண்டுவெடிப்பு நிகழ்வுகளை எல்லாம் நான் பார்க்கிற போது பாத்தீங்கன்னா 5 குண்டுவெடிப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன. மொத்தம் 119 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாலேகான் குண்டுவெடிப்பு, சம்ஜவுதா எக்ஸ்பிரஸ், அதாவது நட்பு ரயில் என்று இங்கு குறிப்பிடப்பட்ட அந்த குண்டுவெடிப்பு, ஹைதராபாத் மெக்கா மசூதி, ராஜஸ்தான் ஆஜ்மீர் ஷரீப் மசூதி போன்ற இடங்களிலே நடைபெற்ற குண்டுவெடிப்புகள் எல்லாம் பொதுவாக குண்டுவெடிப்பு என்றாலே இஸ்லாமியர்கள் தான் செய்திருப்பார்கள். இஸ்லாமிய அமைப்புகளான இந்தியன் முஜாஹிதீன், லஷ்கர்-இ தொய்பா, சிமி போன்ற அமைப்புகள், பயங்கரவாத அமைப்புகள் தான் இந்த குண்டுவெடிப்பு பணியை செய்வார்கள் என்று பொதுவாக இன்றைக்கு நாட்டிலே ஒரு சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. தீவிரவாதம் என்றாலே இஸ்லாமியர்கள் தான் என்று இருந்த அந்த நிலை முதல் முறையாக இந்த சுவாமி அசிமானந்தா, அதே போல இந்த பிரக்யா சிங் தாக்கூர் என்கிற பெண் சாமியார், இவர்களெல்லாம் ஏற்கனவே பாஜகவுடைய மாணவர் அமைப்பில் இருந்தவர்கள், RSSல இருந்தவர்கள். பிறகு இது போன்ற காரியங்களை செயல்படுத்துவதற்காக RSS ஆல் அனுப்பப்பட்டு அதற்கு வேறு சில அமைப்புகள், அபினவ் பாரத் என்று இந்த புரோஹித் என்கிற ராணுவத்திலே பணியாற்றியவர், இப்படி பல பேர் சேர்ந்து இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ச்சிகளை அந்த சம்பவங்களை எல்லாம் நடத்தியிருக்கிறார்கள். இதன் மூலமாக அதாவது இந்த பழியை இஸ்லாமியர்கள் மீது போட்டு விடுவது என்று ஒரு முயற்சி. இன்னொரு பக்கம் இந்த பாகிஸ்தான் நட்புறையிலே செல்லுகிற பாகிஸ்தானரை கொல்லுவது, இஸ்லாமியர்களை கொல்லுவது, அதன் மூலமாக இஸ்லாமியர்கள் இந்துக்களை கொல்லுவது, இப்படி நடந்தால் இந்த நாட்டிலே மத அடிப்படையிலே மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டு அதன் மூலமாக பலனடைவதற்காக RSS திட்டம், அந்த பலனை அடைவதற்காக பாஜக என்ற அரசியல் கட்சி அந்த பின்னாலே அந்த பலனை அடையும் என்பது அவர்கள் திட்டம். கடந்த காலத்திலே வாஜ்பாய் மூலமாக அவர்கள் முயற்சி செய்தார்கள், அதில் பெரிய பலன் கிடைக்கவில்லை. அதுக்கு தான் பாபர் மசூதியை இடித்தார்கள். 528 ஆண்டு கால பாபர் மசூதி இடிக்கப்பட்டு இன்றைக்கு அதன் மூலமாக ராமர் கோயில் கட்டுவோம் என்று சொல்லி 6 ஆண்டுகள் தான் இந்த நாட்டிலே அவர்களால் ஆட்சி செய்ய முடிந்தது. ஆனால் அதற்கு பின்னாலே அவர்கள் 2004 மதவாத சக்திகள், காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற அமைப்புகள் எல்லாம் ஓரணியிலே திரண்டு அந்த மதவாதத்தை 2004 தோற்கடித்தார்கள். அதிலிருந்து 10 ஆண்டுகளாக அவர்கள் தலை தூக்க முடியவில்லை. மீண்டும் சரி, கடந்த காலத்திலே வாஜ்பாய் மூலமான எடுத்த முயற்சிகள் தோல்வியடைந்து அடுத்தது எல்கே அத்வானி அந்த பணிக்கு தகுதியற்றவர் என்கிற ஒரு முடிவை RSS எடுத்து இன்றைக்கு இதற்கு குஜராத் மாடல் என்று சொல்லப்படுகிற குஜராத்திலே கிட்டத்தட்ட அந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்திற்கு பிறகு அங்கே நடந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த கொல்லப்பட்டதற்கு இதுவரை பெரிய அளவிலே நீதி கிடைக்கவில்லை. நீதிக்காக பலர் போராடி கொண்டிருக்கிறார்கள். சமூக சேவகி தீஸ்தா செத்தல்வாட் போன்றவர்கள், சஞ்சீவ் பட் போன்ற போலீஸ் அதிகாரிகள், இன்னும் பலர் அதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அதுல கூட பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இதுல பெரிய அளவில் இந்த கோத்ரா சம்பவம், அதற்கு பின்னாலே நடந்த இஸ்லாமியர்கள் படுகொலை பற்றி எல்லாம் பேச முடியவில்லை என்று சொன்னால், அந்த ஊர் அரசியலே அப்படி பேசினால் வாக்கு வங்கி இன்னும் கரைந்துவிடும் என்கிற ஒரு அதாவது ஒரு அரசியல் கட்சி சிறுபான்மையினருக்காக பேசுவதில் இருக்கிற சிரமம் இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் எப்பொழுதுமே சிறுபான்மையினருக்கு ஆதரவாக பேசுகிறோம், செயல்படுகிறோம், அவர்களுக்காக குரல் கொடுக்கிறோம். ஆனால் என்ன பிரச்சனை வருகிறது என்றால், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் அப்பீஸ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், அப்பீஸ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டி என்பதை விட அப்பீஸ்மெண்ட் ஆஃப் மெஜாரிட்டியை நாங்கள் செய்யலாம். கிட்டத்தட்ட 83% இருக்கிற இந்துக்களை பற்றி நாங்களும் ஆதரித்து வாக்கு வங்கியை விரிவுபடுத்திக் கொள்ளலாம். எங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. பாஜக செய்கிற வேலையை நாங்களும் செய்யலாம். ஏன் நாம் செய்ய முடியவில்லை என்றால், நியாயம் இஸ்லாமியர்கள் பக்கம் இருக்கிறது, நியாயம்
சிறுபான்மையினர் பக்கம் இருக்கிறது. நீங்கள் பேசுகிற அந்த இந்துத்வா இந்த நாட்டுக்கு உகந்ததல்ல என்று எங்களுக்கு மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். வேற்றுமையிலே ஒற்றுமை கண்டு இந்த சமுதாயம் வாழ வேண்டும் என்றுதான் கிட்டத்தட்ட 40-50 ஆண்டு காலமாக நாம் அமைதியாக வாழ்கிறோம். மத நல்லிணக்கம் இருந்தால்தான் இந்த நாட்டிலே வளர்ச்சி ஏற்படும் என்கிற அடிப்படையிலே தான் நாம் அந்த முயற்சிகள்லாம் மேற்கொள்றோம். ஆனால் இந்த அசீமானந்தா பொறுத்தவரை 1996-97களிலே குஜராத்திலும் மத்திய பிரதேசத்திலும் அந்த வன்வாசி ஆசிரமம் போன்ற பணிகளின் மூலமாக அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா வெளியில அவர்களுடைய செயல்பாடுகள் தெரியாது, அமைதியாக அவர்கள் விளம்பரம் இல்லாமல் அந்த பணியை செய்து அதன் மூலமாக பெரிய சீர்குலைவு சக்திகளாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதாவது எப்படியா ஒரு பக்கம் பாஜக பெரிய அவர்களும் மத சார்பின்மை பேசுவார்கள், மத நல்லிணக்கம் பேசுவார்கள். ஆனால் RSS மூலமாக இது போன்ற அமைப்புகள் மூலமாக அவர்கள் செய்கிற இந்த போன்ற குண்டுவெடிப்பு போன்ற மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிற அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தரும். நான் கேட்கிறேன், அன்றைக்கு பாகிஸ்தான் பிரிவினை ஏற்பட்ட போது அங்கே செல்லாமல் இந்தியாவிலே நாம் சிறுபான்மையினராக இருந்தாலும் இந்துக்கள் நிரம்பி இருக்கிற இந்த நாடு நமக்கு பாதுகாப்பானது என்று சொல்லி அன்றைக்கு பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்களையும் மற்றவர்களையும் நம்பி அன்றைக்கு நம் இந்தியாவோடு இங்கேயே தங்கி இருப்பதுதான் நல்லது, பாதுகாப்பானது என்று நம்பியவர்களுக்கு சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த நாட்டில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிறது. அந்த வகையிலே நான் இன்னைக்கு கூட நான் கேட்பது உண்டு. ஒரு இடத்திலே ஒரு மசூதி இருக்கிறது, 500 ஆண்டு காலமாக இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏற்கனவே இஸ்லாமியர்கள் அங்கே இந்து கோயிலை இடித்து விட்டு அங்க மசூதி கட்டினார்கள் என்று சொல்லுகிறார்கள். நேற்று கூட ஒரு விவாதத்திலே சொன்னார்கள். நான் சொன்னேன், 1947 ஆகஸ்ட் 15க்கு முந்தைய காலத்திலே வரலாற்றிலே எங்கேயோ ஏதோ நடந்திருக்கலாம். அதற்கெல்லாம் ஆதாரம் கிடையாது. 500 ஆண்டு காலம் முன்னாலே என்ன நடந்தது என்பதற்கு என்ன அத்தாட்சி இருக்கிறது? அதையெல்லாம் ஒரு ஜனநாயக நாட்டிலே, சட்டத்தின் ஆட்சியிலே 47க்கு பிறகு அதையெல்லாம் நீங்கள் சரி செய்ய முடியாது. அந்த அநீதி என்று சொல்லி இப்பொழுது ஜனநாயக நாட்டிலே நீங்கள் பழிவாங்க முடியாது என்றெல்லாம் பேசினாலும் மக்கள் மத்தியிலே ஏதோ ஒரு வகையிலே அந்த மத உணர்வை தூண்டிவிட வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது. ஆனால் என்ன பெரிய இதென்றால், இவ்வளவு பேசியும் RSS போன்ற இயக்கங்கள் இவ்வளவு செயல்பட்டு கூட இன்றைக்கு பெரிய அளவிலே இன்றைக்கு அருமை நண்பர் தோழர் அருணன் அவர்கள் மிக அழகாக சொன்னார். இந்த நரேந்திர மோடி என்கிற ஒரு பிம்பம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே அந்த பலூன் ஊதி பெரிதாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஊடகங்கள் எல்லாம் துணை போகின்றன. எங்களுக்கெல்லாம் மிகுந்த வேதனையாக இருக்கிறது. யார் இந்த நரேந்திர மோடி என்று பார்க்கிற போது குஜராத்திலே ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்ட போது நீதி கிடைக்கவில்லை. FIR முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய முடியவில்லை. அந்த நரோடா பாட்டியா வழக்கிலே கிட்டத்தட்ட 97 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். 10 ஆண்டுகள் கழித்து, அதாவது நரேந்திர மோடி அமைச்சரவையிலே ஒரு பெண் அமைச்சராக இருந்தவர் இந்த கோட்னானி, மாயாபென் கோட்னானி, 28 ஆண்டுகள் அந்த பெண் மேஜிஸ்ட்ரேட் 28 ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை விதித்திருக்கிறார். அங்கே பஜ்ரங் தள் அமைப்பை சேர்ந்தவரும் அதிலே தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே நீதி கிடைத்திருக்கிறது. மறுபடியும் அது மேல்முறையீடுக்காக அவர்கள் போயிருக்கிறார்கள். ஆக அது போன்ற பல வழக்குகள். அதை இஷான் ஜாஃப்ரி என்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் 73 பேரோடு உயிரோடு எரித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்த குல்பர்கா சங்க குடியிருப்பு பகுதியிலே. அதற்கு கூட நீதி கிடைப்பதற்காக அவருடைய துணைவியார் இன்றைக்கு தள்ளாத வயதிலே உயர்நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்குமாக அலைந்து கொண்டிருக்கிற காட்சியெல்லாம் பார்த்தால், இதுக்கெல்லாம் பார்த்த பிறகு கூட நரேந்திர மோடியை இன்றைய இளைஞர்கள் மத்தியிலே ஒரு எதிர்ப்பு இல்லை, கோபம் இல்லை. அவரை வெறுக்கத்தக்க மனிதராக இந்த இளைஞர்கள் பார்க்கவில்லையே. ஏதோ இஸ்லாமியர்கள் பார்ப்பது என்பது வேறு. ஆனால் இஸ்லாமியருக்கு அப்பாலே இந்த நாட்டிலே இருக்கிற பல இந்த இந்து சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் பல இளைஞர்களும் இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் அப்படி ஒரு உணர்வு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. எனக்கு என்ன அச்சம் என்றால், கிட்டத்தட்ட 10-12 கோடி புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்களே, இந்த இளைஞர்கள் மத்தியிலே இந்த நரேந்திர மோடி என்கிற ஒரு இந்த நாட்டினுடைய ஒற்றுமையை, வளர்ச்சியை, மத நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதற்கு ஒரு பதுங்கு திட்டத்தை மனதிற்குள்ளாக வைத்துக் கொண்டு காய்களை நகர்த்திக் கொண்டிருக்கிற ஒரு அரசியல்வாதியை எப்படி விமர்சிக்காமல் அவர் மீது கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கிறார்களே என்கிற வருத்தம் எனக்கு இருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு ஊடகங்கள்லாம் சேர்ந்து அவரை பெரிய அளவிலே இன்றைக்கு தூக்கி நிறுத்துகிறார்கள். கடந்த காலத்திலே பார்க்கிற போது இங்க இந்த அசீமானந்தா போல அன்றைக்கு நாதுராம் கோட்சேவை RSS தயார் செய்தது, சாவர்கர் தயார் செய்தார். கடைசியாக சாவர்கர் தான் போய் வெற்றியோடு முடித்து விட்டுவா என்று சொல்லுகிறார். அவர் ஒரு குற்றவாளியாக இருந்தார் இந்த காந்தி படுகொலையிலே. ஆனால் அந்த படுகொலை செய்த அந்த
சாவர்கர் படத்தை மத்திய நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்திலே திறந்து வைக்கிற ஒரு அவலமெல்லாம் இந்த நாட்டிலே நடந்தது. ஒரு பக்கம் மகாத்மா காந்தியினுடைய படம், எதிர் வரிசையிலே மகாத்மா காந்தியை கொன்ற கொலை வழக்கிலே ஒரு குற்றவாளியாக இருந்த அந்த சாவர்கர் பின்னாலே அவர் விடுவிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த கொலையிலே அவருக்கு பங்கு இருந்தது. சாட்சியங்கள் இல்லாதனால் அவர் தண்டிக்கப்படவில்லையே தவிர அவர் குற்றவாளி இல்லை என்று சொல்ல முடியாது. இந்த இந்துத்துவா கொள்கையை முதலில் இந்த மண்ணிலே விதைத்த அந்த சாவர்கர் அவர்கள் அந்த படத்தை அங்கே திறந்து வைத்தார்கள் பாஜக ஆட்சியிலே. இப்படி அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த மாதிரி நாதுராம் கோட்சே போன்ற அவர்களை எல்லாம் தயார் செய்து அனுப்பி வைத்துவிட்டு அவருக்கும் இவருக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லிவிடுவார்கள். அருமை நண்பர் அருணன் சொன்னது போல பின்னாலே பிரண்ட்லைன் பத்திரிகையிலே இதே கோபால் கோட்சே அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார், வேணுமானால் இந்த படுகொலை நீங்கள் செய்யுங்கள் என்று எங்களுக்கு RSS உத்தரவு போடவில்லையே தவிர, ஆனால் RSS தான் நாங்கள் வளர்க்கப்பட்டோம், நாங்கள் ஒரு குடும்பமாக இருந்தோம் என்று சொல்லி எங்களை RSS என்று சொல்லுவது மிகப்பெரிய தவறு என்று அன்னைக்கே LK அத்வானிக்கு அவருக்கு பதில் சொல்லியிருக்கிறார். ஆக இதெல்லாம் எல்லாவற்றையும் செய்துவிட்டு கோழைத்தனமான ஒரு நேர்மையற்ற அமைப்பு என்று சொன்னால் அது RSS தான் சொல்ல வேண்டும். எல்லாவற்றையும் செய்துவிட்டு பழி நம் மீது வரக்கூடாது, யார் மீதாவது பழியை போட வேண்டும் என்பதை மிக அழகாக அருணன் அவர்கள் இங்கே சொன்னார்கள். ஆக இது போன்ற பல விஷயங்களை இன்றைக்கு நீங்க பார்க்கணும். அதாவது இந்த அசிமானந்தா அவருடைய வாக்குமூலத்தையும் அவருடைய நேர்காணலையும் மூலமாக பெற்ற தகவல்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இந்த அரங்கத்திலே கூட எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம். ஆனால் இதனுடைய கருத்து என்பது மிக ஆழமான ஒரு கருத்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நூலின் மூலமாக சிறிய நூலாக இருந்தாலும் மிக வலிமையான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் பெரிய இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன துரதிருஷ்டம் என்றால், இது மதவாத எதிர்ப்பு. நரேந்திர மோடி என்பவருக்கு தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஜூனியர் விகடன் பத்திரிகையிலே கூட ஒரு சர்வே பார்த்தேன். தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 3500 பேர் அவருக்கு ஆதரவாக இருப்பதாக அந்த கருத்து கணிப்பு சொல்லி இருக்கிறார்கள். இதெல்லாம் எனக்கு எப்படி இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள்? பொதுவாக தமிழ்நாட்டிலே எப்பொழுதுமே இந்த வகுப்புவாத எதிர்ப்பு என்பது எப்பொழுதுமே இங்கே பலமாக இருக்கிற வலுவாக இருக்கிற இந்த மாநிலத்திலே திராவிட கட்சிகள் பொதுவாக இதை பற்றி பேசுவதே கிடையாது. அதிமுகவுக்கு வகுப்புவாத எதிர்ப்பு எந்த கொள்கையும் இல்லாத ஒரு கட்சி அதிமுக. அது எந்த நேரத்தில் எந்த கொள்கையை வேணாலும் அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் கூட கடந்த காலத்திலே பாஜகவோடு ஆட்சியிலே சேர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் கூட ஆரம்பத்திலே பேசவில்லை, இப்பொழுது பேசுகிறார்கள். ஒரு வாரம் 10 நாட்களாக நான் பார்க்கிறேன். அதனுடைய பொருளாளராக இருக்கிற MK ஸ்டாலின் அவர்கள் கடுமையான வகுப்புவாத எதிர்ப்பு, நரேந்திர மோடி எதிர்ப்பு என்று திடீரென்று ஒரு வாரமாக பேசுகிறார்கள். அதுக்கு என்ன உள்நோக்கம் என்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆக வாக்கு வங்கியின் அடிப்படையில் பேசுவதை தவிர சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக நாம என்ன சொல்றேன்னா, இதை பேசுவதன் மூலமாக நான் சொல்லியிருக்கிறேன், இந்த பேசுவதன் மூலமாக காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டிலே தோற்கடிக்கப்படும் என்று சொன்னால் தோற்றுவிட்டு போகட்டுமே. ஒரு 5 வருடம் நாம் எதிர்கட்சியிலே இருப்போம். மக்களை நாம் தயார் செய்ய வேண்டும். இந்த நாட்டிற்கு இந்த கொள்கை தான். ஏன் மதச்சார்பின்மை என்று பேசுகிறோம்? மதச்சார்பின்மை தான் இந்த நாட்டை வளர்த்தெடுத்திருக்கிறது. 60 ஆண்டுகளாக 65 ஆண்டுகளாக அண்டை நாடுகளிலே இல்லாத ஒரு அமைதி, இங்கே மத நல்லிணக்கம் நமது நாட்டிலே இருக்கிறது என்று சொன்னால் இந்த கொள்கைகள் இங்கே ஆழமாக விதைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக கடந்த காலத்திலே மிகப்பெரிய தலைவர்கள் தங்கள் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த ஊரில் மதச்சார்பின்மை கொள்கை என்றைக்கும் காப்பாற்றப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும் என்கிற கருத்து பலமாக இன்றைக்கு இங்கே வெற்றி பெறுவதற்கு அவர்கள் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் கூட சமீபத்திலே பேசுகிறார்களே தவிர ஆரம்பத்திலே முரசொலியிலே எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அதை பற்றி ஒரு கட்டுரை கூட அதில் வந்தது கிடையாது. ஆனால் இதெல்லாம் பார்க்கிற பொழுது எந்த அடிப்படையிலே தமிழ்நாட்டிலே அது ஒரு பலகீனப்பட்டு போயிருக்கிறது. குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் மிக தீவிரமாக இந்த வகுப்புவாத எதிர்ப்பு என்கிற கொள்கையை தமிழ்நாட்டிலே பரப்புரை செய்தாலும், காங்கிரஸ் கட்சியிலே இப்போ என்னை போன்றவர்கள் ஒரு சிலர் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் பேசுகிறோம், கடுமையாக பேசுகிறோம். ஆனால் பொதுவாக இப்ப தொலைக்காட்சி ஊடகங்களில் விவாதத்துக்கு போறப்போ மிகப்பெரிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நாள்தோறும் எங்களுக்கு தொலைக்காட்சியிலே பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு இந்த கொள்கைகளுக்காக மதச்சார்பின்மை, சமூக நீதி, சில கொள்கைகளை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாங்களெல்லாம் ஒரு கடந்த காலத்திலே நாங்கள் மிகப்பெரிய அரசியல் தலைவர்களோடு நாங்கள் அவர்களோடு பழகி அவர்கள் வகுத்த கொள்கை, குறிப்பாக கும்பகோணத்திலே ஒரு மிகப்பெரிய தியாகி ஒருவர் SA ரஹீம் என்று இருந்தார். அவரின் தந்தையோடு மிக நெருங்கிய நண்பராக இருந்தார். சோசியலிஸ்ட் கட்சியிலே பின்காலத்திலே அவர் இருந்தார். அவரோடு நான் பழகி நிறைய கிலாபட் இயக்கம், அவர்
இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு எழுதும்போது அவர் சொல்லி சொல்லி நான் அந்த புத்தகத்தை நான் எழுதும்போது இந்த உணர்வுகளை நான் பெற்றேன். கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் பெற்ற உணர்வுகள், கொள்கைகள் கடைசி வரைக்கும் நாம் அதை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் எங்களை போன்றவர்களுக்கு இருக்கிறது. இந்த வகையிலே நிறைய தமிழ்நாட்டிலே கடுமையான பிரச்சனை, ஏதோ முஸ்லீம் லீக்கோ தம் மனிதநேய மக்கள் கட்சிக்கு மட்டும் சொந்தமான கொள்கையாக நாம் கருதக்கூடாது. இஸ்லாமியர்கள் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை என்ன சொல்றாங்க, வகுப்புவாத கட்சி என்று சொல்கிறீர்களே, முஸ்லீம் லீக்கும் மனிதநேய மக்கள் கட்சியும் வகுப்புவாத கட்சி இல்லையா என்று சொல்கிறார். நான் சொன்னேன், அந்த முஸ்லீம் லீக் என்பது சிறுபான்மையினர் நலனை பாதுகாப்பதற்காக ஒரு அமைப்பு. அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற இந்து மக்களுக்கு எதிராக அவர்கள் அச்சுறுத்துவதாக அவர்கள் எந்த காரியத்தையும் செய்துவிட முடியாது. ஒரு 13-14% மக்கள் 83% எதிராக பெரிய அளவில் அச்சுறுத்தலை செய்துவிட முடியாது. ஆனால் அந்த பெரும்பான்மையாக இருக்கிறவர்கள் மத ரீதியாக திரளும் போது சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு தன்மை ஏற்படும். அந்த வகையிலே நீங்கள் இந்துத்துவா பேசுவதற்கும் முஸ்லீம் லீக் சிறுபான்மை மக்களுக்காக மத அடிப்படையில் அந்த கட்சி இருக்கிறது என்று சொல்வதற்கும் வேறுபாடு இருக்கிறது என்ற கருத்தை எல்லாம் நாம் சொல்லி இருக்கிறோம். ஆக இன்றைக்கு நாட்டு மக்கள் மத்தியிலே இருக்கிற மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இப்ப நரேந்திர மோடி இந்த அளவுக்கு ஊதி பெரிதாக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம். மோடி பலூன் என்று நாங்கள் அதை குறிப்பிடுகிறோம். ஆனால் வருகிற செய்திகள் கவலை தருவதாக இருக்கிறது. ஏன்னா மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், மிகப்பெரிய அதானி போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவர்களுக்கு பின்னாலே இருந்து கொண்டு மிகப்பெரிய அளவிலே இன்றைக்கு பிரச்சார உத்தியை கையாண்டு நவீன பிரச்சார முறைகள் மூலமாக மக்களை கவர்வதற்கு, இளைஞர்களை கவர்வதற்கு பல உத்திகளை அவர்கள் கையாளுகிறார்கள். அதிலே அவர்கள் வெற்றி பெறக்கூடாது. அதனால தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா மத சார்பற்ற சக்திகள் இன்றைக்கு சிதறி போய் கிடக்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சியினர் தனியாக போட்டியிடுகிறார்கள், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாங்கள் தனியாக போட்டியிடுகிறோம், திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக இருக்கிறது. ஆக இவைகளெல்லாம் சிதறுகிற காலத்தினாலே பின்னாலே அதிமுக போன்ற கட்சிகள் இதில் அனுகூலம் அடையுமேயானால் அவர்கள் நரேந்திர மோடியை ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலை எடுப்பார்கள் என்கிற கவலை எங்களை போன்றவர்கள் இருக்கிறது. இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி கால் ஊன்றுவதற்கு மதிமுக போன்ற திராவிட இயக்கத்திலே பெரியார் அண்ணா கொள்கைகளை பேசுகிற அவர்கள் ஒரு பக்கம் அதற்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அதே போல அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களெல்லாம் மிகப்பெரிய அளவிலே மதச்சார்பின்மை கொள்கை, இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசிய ராமதாஸ் போன்றவர்கள் இன்னொரு பக்கம் இருக்காங்க. இது இப்படி பார்க்கிறப்போ தமிழ்நாட்டிலே மதசார்பற்ற சக்திகள் பலகீனப்பட்டு தேர்தலில் மிக பலகீனமான நிலையிலே இருப்பது மிகுந்த கவலைக்குரியதாக இருக்கிறது. தமிழ்நாட்டிலே இதுவரை கால் ஊன்றாத வகுப்புவாத சக்திகள், பாஜக போன்ற அமைப்புகள் இந்த தேர்தலிலே கால் ஊன்றி விடுவார்களோ என்கிற அச்சம் எங்களை போன்றவர்களுக்கு இருக்கிறது. அதை எப்படி எதிர்கொள்வது என்பது எனக்கு தெரியவில்லை. நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக நிச்சயம் தேர்தலிலே அந்த சக்திகளுக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. இன்றைக்கு இந்த புத்தகத்தின் மூலமாக பல கருத்துக்கள் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதுல பாத்தீங்கன்னா இந்த அசிமானந்தா போன்றவர்கள் கடந்த காலத்தில் அவங்க எல்கே அத்வானி போன்றவர்கள் ஒரு கட்டத்தில் இதை டிசோன் பண்ணாங்க. இந்த அசிமானந்தா, பிரக்யா சிங் தாக்கூர் போன்றவர்களை அவர்கள் எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொன்னாலும் ஒரு நேரத்தில் அன்று உள்துறை அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் அவர்கள் காவி பயங்கரவாதம், சாஃப்ரன் டெரரிசம் என்று அவர் சொல்லும் பொழுது கடுமையான விமர்சனம் அவர் மேலே வந்தது. அது அந்த கருத்தை எப்படி சொல்லலாம் என்று உடனே உமாபாரதி போன்றவர்கள் இது மாதிரி அவர்களை கைவிடுவது நல்லதல்ல, அவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னார். அதே போல எல்கே அத்வானியும் இந்த அசிமானந்தாவையும் இந்த பிரக்யா சிங் தாக்கூரையும் ஆதரித்து பின்னாலே கருத்தை சொன்னார்கள். முதலிலே அவர்கள் அதை கண்டும் காணாமல் இருந்தார்கள். பின்னாலே அது சாஃப்ரன் டெரரிசம் என்று சொல்லப்பட்ட பிறகு அவர்களை அன்னைக்கு மகாராஷ்டிராவுடைய பயங்கரவாத தடுப்பு மையத்தின் தலைவராக இருந்த ஹேமந்த் கர்கரே அவர்கள் மிக துணிச்சலாக அன்னைக்கு அவர்தான் அவர்களை எல்லாம் கைது செய்து இவர்களை எல்லாம் தகுந்த ஆதாரங்களை எல்லாம் திரட்டினார். இன்னைக்கு கூட அவர்களுக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டுவதிலே ஒரு தொய்வு இருக்கிறது. தேசிய புலனாய்வு மையம், நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி போன்ற அமைப்புகள் ஒருங்கிணைப்பு இல்லாத காரணத்தினாலே பயங்கரவாதத்திற்கு எதிராக அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் மீது ஆதாரங்களை திரட்டி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதிலெல்லாம் காலதாமதமாகிறது. இதையெல்லாம் இன்றைக்கு வருகிற காலங்களிலே வருகிற அரசுகள் மதசார்பற்ற அரசு அமையுமேயானால் நிச்சயமாக இவர்கள் மீது மேலும் இதற்கு பின்னணியாக இருக்கிறவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு இவர்களை முற்றிலும் அழிக்க வேண்டும். ஏன்னா
இது மாதிரி ஒரு அதாவது இந்து பயங்கரவாதம், அந்த காவி பயங்கரவாதம் என்கிற அடிப்படையில் இந்த நாட்டிலே எழுமையானால் அது மிகப்பெரிய ஒரு மத கலவரத்திற்கும் மத நல்லிணக்கத்தை உலை வைக்கிற காரியமாக அமைந்துவிடும் என்கிற வருத்தம் எங்களுக்கு, ஒரு அச்சம் எங்களுக்கு இருக்கிறது. எனவே அருமை நண்பர்களே, இந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலே இன்றைக்கு இந்த நூல் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே போய் சேர வேண்டும், இந்த கருத்து செல்ல வேண்டும் என்கிற இந்த முயற்சி எடுத்த அருமை நண்பர்களை பாராட்டி, குறிப்பாக எழுத்தாளர் ஞானி அவர்களையும் நரேன் ராஜகோபால் அவர்களையும் பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேள்வி இருக்கா? ஓ, சொல்றேன். அதாவது பாபர் மசூதி இடிப்பு என்பது அந்த கரசேவை நடத்துவதற்கு அனுமதி சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்திலே வழக்கு நடந்தது. அந்த உச்சநீதிமன்றத்திலே அதற்கு அருகில் கூட செல்ல மாட்டோம் என்று அங்கே அபிடவிட்டே ஃபைல் பண்ணாங்க. அங்க வாக்குமூலம் கொடுத்து விட்டு இந்த பாரதிய ஜனதா கட்சி அந்த கரசேவை நடத்துகிறோம், நாங்க அதுக்கு கிட்ட 1 மைல் 2 மைல் முன்னாலே நாங்க இது பண்ணிடுவோம் எல்லாம் சொல்லிவிட்டு அதற்குரிய அந்த அடிப்படையில் தான் அது அனுமதிக்கப்பட்டது. பொதுவாக அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கல்யாண் சிங் அவர்கள் அந்த முதலமைச்சராக இருக்கிறதுனாலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது அங்கே எது ஏற்படுமையானால் அதை அவர்தான் பார்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நரசிம்மராவ் அவர்கள் ஒரு 2-3 மைலுக்கு அப்பாலே இந்த ராணுவத்தை தயார் நிலையிலே வைக்கப்பட்டிருந்தார். ராணுவம் தேவைப்பட்டால் மாநில அரசு அழைத்தால் உடனே ராணுவம் வரும் என்கிற நிலையில் தான் இருந்தது. ஆனால் அதற்குள்ளாக அவர்கள் அந்த மசூதியை இடித்து தரைமட்டமாக்கி விட்டார்களே தவிர இதுல நரசிம்மராவ் மேல அன்றைய பிரதமராக இருந்தவர் மேல அந்த பழி போடப்படுகிறது. ஆனா உண்மையிலேயே அதுக்கு ஒரு மாநில அரசு இருக்கிற போது மத்திய அரசு தன் படைகளை அனுப்புவதோ அல்லது தலையிடுவதோ இயலாத காரியம் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். அதுதான் அதுக்கு உடைய இரண்டாவது கேள்வி. இந்தியாவுக்கு அதிகமான முஸ்லிம்களை தீவிரவாதிகளை அறிமுகப்படுத்தினது டெல்லி ஸ்பெஷல் போர்ஸ் தான் இல்லையா? டெல்லி சிறப்பு காவல் படை தானே? ஆமா. அது சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல் தான் இருக்காங்க. ஹோம் மினிஸ்டர், யூனியன் ஹோம் மினிஸ்டரோட கண்ட்ரோல் தானே இருக்காங்க. அதுல நிறைய பேர் அக்யூட் ஆயிட்டாங்க, நிறைய பேர். அதுக்கு என்ன சொல்றீங்க? உங்க கண்ட்ரோல் தான் இருக்காங்க, காங்கிரஸோட கண்ட்ரோல் தான் இருக்காங்க 10 வருஷமாவே. அது சமீபம் தெரியல, அது வச்சிருக்கு கேட்கல, அது வச்சிருக்கு. ஆமா, தவறாக கைது செய்யப்பட்டார்கள், பின்பு விடுவிக்கப்பட்டார்கள் ஓராண்டு சிறைவாசத்துக்கு பிறகு. ஆமா, இல்ல பொதுவாக இந்த குண்டுவெடிப்பு நடக்கும் போது உடனே இந்த இஸ்லாமிய அமைப்புகளை சார்ந்தவர்களை எல்லாம் இந்த காவல்துறையினர் கைது செய்திடுறாங்க. கைது செய்து சிறையிலே வைக்கப்பட்டிருப்பதும் பின்பாக அவர்கள் நிரபராதிகள் என்று விடுவிக்கப்பட்டிருக்கிறார்களே தவிர இதுல மத்திய அந்த உளவுத்துறை அமைப்பு இருக்குல்ல, அந்த அமைப்பிலே இருக்கிற பொறுப்பிலே இருப்பவர்கள் இது போன்ற தவறான ஒரு இது மாதிரி கைது சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அதற்கு பின்னால அது அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த சிதம்பரம் அவர்கள் கடுமையாக அன்றைக்கு அந்த நடவடிக்கை எடுத்த அடிப்படையில தான் உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார்கள். அப்படி கைது செய்யப்பட்டவர் தான் அந்த பிரக்யா சிங் தாக்கூர், அந்த ஏமந்த் கர்கரே அவங்க போன்றவர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்ட தீவிர முயற்சி. அவர்களுக்கு ஆதரவாக அன்றைக்கு உள்துறை அமைச்சர் செயல்பட்டாரு. முதல்ல அப்பாவிகள் இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டது உண்மை. ஆனா அதுக்கு பிறகு ஓராண்டு கழித்து அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள்.
ஆமா இல்ல 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 நீங்க RSS மோகன் பகவதி கிட்ட வந்து அதுக்கெல்லாம் ஒரு ஆதாரம் இல்லாம நீங்க அவங்க கிட்ட போக முடியல. அதாவது அவர் சொல்றாரே தவிர அதுக்கு வந்து எவிடன்ஸ் வேணும். வெறும் அசிமானந்தாவினுடைய வாக்குமூலத்தை வைத்துக்கொண்டு ஒரு ஒரு நடவடிக்கையில வந்து காவல்துறை ஈடுபட முடியாது. இல்ல அதற்கு இல்ல இல்ல அது ஒன்று நான் சொல்றேன், உங்களுக்கு சபிஷியன்ட் எவிடன்ஸ் இருந்தா RSS எல்லாம் இந்த அரசு விட்டு வைக்காது. நீ அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும். ஆதாரம் இருந்தாதான் சில நடவடிக்கைகள் எடுக்க முடியும். ஆதாரம் இந்த இல்ல இல்ல மோகன் பகவதி இதை வந்து சொன்னாருன்னு சொல்லியிருக்காரு தவிர பட் அதற்கெல்லாம் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி தான் நடவடிக்கை எடுக்க முடியும். இல்ல 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 அதுக்கு எவிடன்ஸ் இருந்தா அதெல்லாம் வந்து தவிர்க்க மாட்டார்கள். அதற்கு ஆதாரம் தேவை. ஆதாரம் இல்லாதனால தான் நடவடிக்கை எடுக்க முடியல. இல்ல இல்ல RSS எப்பயுமே என்ன பண்ணும், இந்த வேலையை செய்துவிட்டு அவர்கள் ஒதுங்கி விடுவார்கள். அவங்க வந்து செய்யறவங்க தான் மாட்டிக்கணும். அவரை காப்பாற்றதனால தான் அசிமானந்தானுடைய வாக்குமூலம் இந்த அளவுக்கு அம்பலமாக்கி இருக்கிறது. பொதுவா வந்து காவல்துறையில நீங்க நினைக்கிற மாதிரி RSS காரர்களாக இல்லாமலேயே பொதுவாக இந்த மத உணர்வு பெற்றவர்கள்லாம் இருக்கலாம். ஒரு மூத்த அதிகாரியா இருப்பவனே ஒரு RSS சிந்தனை உள்ளவனாக இருக்கலாம். வேணா RSS தொடர்பு இல்லாம இருக்கலாம். அவரே கூட இது போல ஒரு அது மாதிரி சில பேர் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கட்சியில உள்துறை அமைச்சராக இருப்பவர் சுசில்குமார் சிண்டேவா இருந்தாலும் சிதம்பரமாக இருந்தாலும் இந்த விஷயங்களில் குறிப்பாக RSSக்கு எதிராக வகுப்புவாதத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதில் யாருக்கும் அவர்கள் பின்வாங்கியதில்லை. அதிலெல்லாம் சமரசத்துக்கே இடமில்லை. தயவு செய்து நீங்க வந்து பொதுவாக இவர்களையே நீங்கள் சந்தேகித்து விட்டால் வந்து இதை செய்வதற்கு உங்களுக்கு ஆளே கிடையாது. இப்ப நாங்கள் தான் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இல்ல 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 நீங்க வந்து இல்ல இதையே நீங்க இல்ல RSS எது இல்ல நாம இல்ல இந்தியாவை இல்ல எப்படி வருதுன்னா இந்தியாவில் நாங்க வந்து பரவலாக இருக்கிற அகில இந்திய கட்சியாக இருப்பதனால எங்கள் கொள்கை வகுப்புவாத எதிர்ப்பு என்பதுல உங்களுக்கு சந்தேகம்னா நான் யார் சந்தேகம் இருக்குதோ அவங்கள சொல்றேன், எல்லாரையும் சொல்ல. அப்படி யாராவது இருந்தால் அது வந்து ரொம்ப தவறானது. அப்படியெல்லாம் நீங்க வந்து எங்ககிட்ட சிறு சிறு தவறுகள் இருக்கலாம். ஏன்னா இந்த நாட்டை ஆளுகிற கட்சி, மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டிய கட்சி. நாங்கள் வந்து கம்யூனிஸ்டுகள் பேசுகிற மாதிரி நாங்க பேச முடியாது. இல்ல இல்ல இருக்கிற பிரச்சனை அதுல ஒரு இருந்தால் கூட எங்களுடைய அடிநாதமாக நாங்கள் இருப்பது சிறுபான்மையினர் பாதுகாப்பு, சிறுபான்மையினருக்கு நலனுக்கு ஆதரவாக இருப்பது. அதனாலேயே நாங்கள் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டா கூட அந்த கொள்கையை நாங்கள் விடவில்லை. தொடர்ந்து அதை பேசிக்கிறோம். இன்னும் கேட்டீங்கன்னா இப்ப ராகுல் காந்தி வந்து ரொம்ப கடுமையாக எல்லாம் பேசியிருக்கிறார். ஏன்னா அவர் வந்து இந்த இஸ்லாம் சில தீவிரவாத அமைப்புகளை விட இந்த RSS தீவிரவாதம் ரொம்ப கொடூரமானதுன்னு அவர் பேசியிருக்கார். ஆக இதெல்லாம் எவ்வளவுக்கு முடியுமோ அவளை எல்லாம் நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் வரோம். அதுல வந்து சமரசத்துக்கே இடம் கிடையாது. ஆமா நரேந்திர மோடியினுடைய போலி வளர்ச்சியா? குஜராத் இல்ல குஜராத் இருக்க நான் என் புத்தகத்துல நான் எழுதியிருக்கிறேன். குஜராத் வளர்ச்சி வந்து நான் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 3500 புத்தகங்கள் நான் சொல்றேன்.
அந்த புத்தகங்கள்ல குஜராத் வளர்ச்சி கடுமையா குஜராத் வளர்ச்சிக்கு யார் காரணம்னு ஒரு மிகப்பெரிய அளவில் ஆய்வு செய்து ஒரு கட்டுரை. அது ஏற்கனவே மாதவ் சிங் சோலங்கி காலத்தில் ஏற்பட்ட வளர்ச்சியை தவிர இப்போ வளர்ச்சி மேலும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதே தவிர அந்த வளர்ச்சிக்கு குஜராத் முதல்வர் காரணம் இல்லைன்னு நாங்க எழுதியிருக்கிறோம். நாங்க பிரச்சாரம் செய்யறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஒட்டுமொத்தமாக கட்சி அந்த இப்ப நான் சொல்றேன், என் பத்திரிகையில நான் சொல்ற மாதிரி ஒட்டுமொத்த கட்சியும் அந்த பிரச்சாரத்தை செய்யல என்ற கருத்தை நான் ஏத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. அதுதான் இல்ல 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 அதெல்லாம் தவறான கருத்து. அதுல தவறு நடந்த பிறகு உடனே உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு நிரபராதிகள் விடுவிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப சமீபத்தில் உள்துறை அமைச்சர் சுசில்குமார் ஷிண்டே எல்லா முதலமைச்சர்களுக்கும் ஒரு கடிதம் எழுதினார். என்னன்னா, இதுல அப்பாவி இஸ்லாமிய இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார்கள், அது மாதிரி ஏதாவது இருந்தால் அவர்களை எல்லாம் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு கடிதம் எழுதியதற்காக எத்தகைய விமர்சனத்துக்கு உள்ளானார்னு உங்களுக்கு தெரியும். அது கடுமையாக அவர் குறிவைத்து தாக்கப்பட்டார். அவர் மீது விமர்சனங்கள் எழுந்தன, ஊடகங்களில் விமர்சனம் இருந்தா கூட அவர் சொன்னார், அதுல நான் அந்த கடிதத்தை நான் இன்றைக்கும் அந்த கருத்திலே உறுதியாக இருக்கிறேன் சொல்லியிருக்கார். ஆகையினால நாங்க அந்த மாதிரி ஒரு அநீதி இஸ்லாமியர்களுக்கு ஏற்படக்கூடாது என்பதில் மிகுந்த எச்சரிக்கையோடு தான் இருக்கிறோம். சில நேரங்களில் நீங்க நினைக்கிற மாதிரி தவறுகள் சில அதிகார வர்க்கம், எங்க அமைப்பிலே இருக்கிற அதிகார வர்க்கத்தினர் சில தவறுகள் நடக்கலாம். அது கவனத்திற்கு வரும்போது அதை நாங்கள் அந்த தவறை திருத்திக் கொண்டிருக்கிறோம். இல்ல இல்ல இப்ப காங்கிரஸ் கட்சியினர் வெற்றி பெறுவதற்கு RSS ஆதரவு இல்ல இல்ல இதுல நீங்க இல்ல மைத்ரேயன் பகிரங்கமான RSS. ஆனால் அதிமுக யாரை அசைச்சாலும் அவர் அசைக்க முடியாது. அவர் மட்டும் பல கட்சிக்குள் RSS காரர்கள். நான் ஒரு நாள் விவாதத்தில் இருக்கும்போது ஒரு RSS காரர் சொன்னார், என்ன சொல்றீங்க சார், எல்லா கட்சியிலும் எங்க ஆள் இருக்காங்க, பிஜேபி எங்க கட்சி, பாக்கி எல்லா கட்சியிலும் எங்க ஆளு சைலண்டா செயல்பட்டு இருக்கான், அதிகார வர்க்கத்தில் இருக்கான், நீதிபதியா இருக்கிறான். பல நீதிபதிகள் இன்னைக்கு RSS கையாள இருக்காங்க, பல அதிகார வர்க்கம் இருக்குது. ஆகவே நீங்க RSS அக்டோபர் இது இருக்கல கொடூரமானது. காங்கிரஸ் காரளையும் ஜெயிக்க வைத்திருக்கிறார்கள், காங்கிரஸ் காரளையும் ஜெயிக்க வைத்திருக்கிறார்கள். அந்த விவரங்கள் பின்னாடி வெளிவரும். இல்ல RSS ஆதரவு பெற்று காங்கிரஸ்ல யாராவது வெற்றி பெற்றார்கள் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படியெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது.
இல்ல அது எப்படி நடைமுறைப்படுத்த முடியும்? வெளிப்படையாக ஆதரிக்க முடியாது. ரகசியமா எல்லாம் ஒரு தேர்தலில் வந்து அப்படி ஒண்ணு வெற்றி வாக்கு வங்கி ஒண்ணு RSS கையில கிடையாது. அப்படியெல்லாம் எங்களை ஆதரிக்கிற நிலையில RSS தயாரா இருக்க, நாங்களும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இல்ல அதுக்கெல்லாம் மறுப்பு சொல்ல என்னன்னு தெரியல. பட் அது மாதிரி ஒரு நிகழ்வு நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது, நிச்சயம் கிடையாது. இல்ல சார், அதாவது ஒரு சின்ன இது உங்களை போட்டு இல்ல ஒரே ஒரு கருத்து, காங்கிரஸ்லயே சில பேரு சார் ஒரு நிமிஷம் உணர்வோட இருக்கலாம், நான் இல்ல சொல்ல. ஆனால் அவர்கள் ஆதரவு பெற்று வெற்றி பெற்றார் என்பது கிடையாது. கேட்கறதுக்காக தான் கேட்கிறாங்க. தொடக்கத்துல நீங்க நான் வந்து பள்ளி இஸ்லாம் முற்போக்கு நீங்க ஒரு வேண்டுகோளாக அது செய்யறோம். இல்ல அதை செய்யறோம். நான் சொல்றேன், தேசிய முரசு கிட்டத்தட்ட 9,500 10,000 சந்தாவோடு போயிட்டு இருந்தது. அதுல பெரும்பகுதி இது போன்ற விஷயங்கள், அதாவது குஜராத் படுகொலைகள்னு அட்டை படத்துல மோடி படம் போட்டு கிட்டத்தட்ட 10-16 பக்கம்லாம் நாங்க வெளியிட்டு இருக்கோம். நீங்க அதுல இருக்கிற செய்திகள் மாதிரி அவ்வளவு பெஸ்ட் பேக்கரி பற்றி கருத்தரங்கம் நடத்தி இருக்கிறோம். அதே போல குஜராத்ல அதாவது கோத்ரா ரயில் எரிப்பில புதைக்கப்பட்ட உண்மைகள்னு ஒரு நூல் வெளியிட்டு நாங்க வந்து விழாவே நடத்தி பெரிய கருத்தரங்கமே நடத்தினோம். ஆக அந்த கொள்கையில இருக்கும். எங்க கட்சிக்காரர்கள் ஆதரவு இல்லாமல் அந்த பத்திரிகை நடக்கல. ஒரு 10,000 சந்தா இருக்குன்னா கட்சிக்காரங்க தான் சந்தா இருக்காங்க. அவர்கள் மத்தியில நம்ம இந்த கருத்து வலுவாதான் இருக்கு. இன்னும் அதிகமாக இல்லை என்கிற ஆதங்கம் வேணா எனக்கு இருக்கே தவிர, அந்த கருத்து கட்சிக்காரர்கள் மத்தியில வரவேற்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. நாங்க தொடர்ந்து எங்களால் முடிந்த முயற்சிகளை காங்கிரஸ் கட்சியிலே செய்யறோம். காங்கிரஸ் கட்சியை நீங்க வந்து, அதாவது குறைந்தபட்சம் நீங்க வந்து ரொம்பவும் அதை வந்து நீங்க வந்து பரிசோதிச்சு பார்க்க கூடாது. அது வந்து இல்ல நான் சொல்றது, நீங்க அதை வந்து நாங்க வந்து பாருங்க, நாங்க இவ்வளவு பாருங்க 55 ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு கட்சி, இந்தியா முழுவதும் இருக்கிற ஒரு கட்சி. நீங்கள் நினைக்கிற தீவிரத்தன்மையோடு செயல்படலன்னு சொல்லாமே தவிர, உங்களுடைய நலன்களையோ உங்கள் உரிமைகளையோ நாங்கள் என்றைக்கும் விட்டுக் கொடுத்தது கிடையாது, விட்டுக் கொடுக்கவும் மாட்டோம். இந்த தீவிரவாத விஷயத்துல காங்கிரஸ் வந்து தோல்வி அடைந்து விட்டதுன்னு நீங்க ஒத்துக்கொள்கிறீர்களா? நாங்க எந்த தீவிரவாதத்துல? தீவிரவாதம், அதாவது குண்டுவெடிப்பில் இந்திய நாட்டில் ஃபுல்லா 2006 இருந்து 2008 வரைக்கும் தொடர்ந்து நடந்தது. எப்ப இந்த ஹேமந்த் கார்கரே அவர்கள் காவி பயங்கரவாதத்தை கண்டுபிடித்தார்களோ அதற்கு அடுத்த நாளிலிருந்து குண்டுவெடிப்பு இந்தியாவில் நின்று விட்டது. இது ஒரு உதாரணம் போதும். இந்த அஸ்மானந்தாவுடைய வாக்குமூலத்தை வைத்து நீங்கள் இந்து தீவிரவாதிகளை, நீங்கள் ஏனென்றால் நீங்கள் அதிகாரத்தில் இருந்திருக்கின்றீர்கள், உங்களிடம் ஐபி, ரா மற்றும் போலீஸ் துறை எல்லாம் இருந்திருக்கின்றது. இந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இவர்களை தீவிரமாக விசாரித்து குற்றவாளி கூண்டில் நீங்கள் நிறுத்தவில்லை. அதனால் தான் அவர்கள் இந்த அளவுக்கு வளர்ந்து இப்பொழுது உங்களை காவு கொள்ள போகிறார்கள். நீங்கள் இப்பொழுது நீலிக்கண்ணீர் வடிப்பதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதற்கு உதாரணமாக நான் கூறுகின்றேன், இந்து ராஷ்டிராவை இந்த நாட்டில் ஏற்படுத்த வேண்டும் என்று RSS முக்கிய கொள்கை. RSS இந்திய நாட்டிற்கு விரோதமானது, தேச விரோதமானது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த இயக்கத்தை தடை செய்வதற்கு கூட நீங்கள் உங்கள் வாயால், உங்கள் கட்சியினரால் சொல்ல முடியாது. ஒரு உள்துறை மந்திரி RSS பற்றி காவி பயங்கரவாதம் என்று சொன்னா அவர்கள் கூக்குரலிடுகிறார்கள். அதற்கு பயந்து நீங்கள் பம்மி விடுகிறீர்கள். அவர்களுக்குள் நீங்கள் ஒரு உடன்பாடு வைத்துக் கொண்டு அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. அடிப்படை ஆதாரம் இல்லாத ஒரு அவதூறு இது. அதாவது ஜமகாலத்துல வடிகட்டிய பொய்ன்றதுதான் நீங்க பேசுறது. நான் சொல்றேன், அதாவது கேக்குறேன், ஒண்ணுக்கு இருங்க, கொஞ்சம் இருங்க, நீங்க பேசிட்டீங்க, நான் பதில் சொல்லணுங்க. நீங்க வந்து இல்ல இதெல்லாம் இல்ல நான் சொல்றேன் இருங்க. நீங்க வெறும் அவதூறு சொன்னா நான் வந்து பொறுத்துக்க முடியாது. நீங்க வெறும் அவதூறு, ஆதாரமே இல்லாத அவதூறு நான் சொல்றேன். ஒண்ணு இல்ல, அதாவது நீங்கள் இப்படிதான் சந்தேகப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உண்மைகள் உங்களுக்கு கண்ணை மறைக்கும். இல்ல கிடையாது அதெல்லாம் இல்ல. நீங்க இதெல்லாம் ரொம்ப அவதூறு. இருங்க இல்ல ஏமந்த் கர்கரேவை
இல்ல அது 3 தடவை தடை பண்ணியிருக்கோம். இல்ல நான் கேட்கிறேன் இருங்க. இல்ல என்ன பிரச்சனைன்னா, அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பெஸ்ட் பேக்கரி வழக்குன்னு ஒன்று நடந்தது. முதல்ல வந்து வதோதரா விரைவு நீதிமன்றத்தில் வந்து 21 பேரையும் விடுவிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் மும்பைக்கு அந்த வழக்கு மாற்றப்பட்டு மும்பையில வழக்கு நடந்ததுல அந்த 21ல 9 பேர் அவங்க ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. பிறகு அதுக்கப்புறம் மும்பை உயர் நீதிமன்றத்தில் 5 பேர் கொடுத்தாங்க. இப்படி வந்து அந்த முயற்சி வெற்றி பெற அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் நாங்க எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க வந்து நினைக்கிற மாதிரி அப்படியெல்லாம் அவர்களுக்கு உறுதுணையாக ஆதரவாக இல்ல. RSS இயக்கத்தை 4 முறை தடை செய்தது எங்க கட்சி தான். RSS எங்களுக்கு வந்து ஜென்ம எதிரியாக மகாத்மா காந்தியை கொன்றவர்களோடு நாங்க சமரசம் செய்து கொள்வோம் நீங்க நினைச்சீங்கன்னா இன்னும் கஷ்டம் தெரியுங்களா? அதாவது இந்த மதச்சார்பின்மை கொள்கையை ஆட்சியில் இருக்கும் போதும் இல்லாவிட்டாலும் அந்த கொள்கையை ஜீவாநாதமாக நாங்க கடைபிடித்து வருகிற எங்களை நீங்கள் ஆதரிக்காமல் இன்னும் நீங்க வந்து எங்களை வந்து சந்தேகப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வகுப்புவாதத்தை எப்படி வீழ்த்துவது? வகுப்புவாதத்தை எப்படி வீழ்த்துவது சொல்லுங்க. நீங்க எங்களை ஆதரிக்கணும். இஸ்லாமியர்களுடைய ஆதரவே எங்களுக்கு கிடைக்கல. நாங்க என்ன பண்றது? அதான் நீங்க மேலும் ஆதரிக்கணும். நீங்க சமீபத்தில் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருங்க இல்ல தமிழ்நாட்டில் இஸ்லாமிய அமைப்புகள் பாருங்க, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகம், எல்லா அமைப்புகளும் திராவிட கட்சிகளோடு இருக்க தவிர காங்கிரஸ் கட்சியோட கம்யூனிஸ்ட் கட்சியோட இல்ல. கேரளாவில் இருக்கு, தமிழ்நாட்டில் இல்லையே. கேரளாவில் இருக்கு. ராஜாஜி காங்கிரஸ் விட்டு விலகி ரொம்ப நாள் ஆச்சு. இல்ல 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 ராஜாஜி வந்து காங்கிரஸை விட்டு ஒரு 45-50களே போயிட்டாரு. இல்ல இல்ல அதுக்கப்புறம் காமராஜர் வந்த பிறகு நிலைமையெல்லாம் நிறைய மாறி இருக்கு. நீங்க பழைய ராஜாஜி கட்சியில போயிருக்குது. சொல்லுங்க. இல்ல நீங்க கேள்வியா கேளுங்க, கேள்வி கொடுங்க. இல்ல நீங்க சொல்றதுல ஏன் காவி பயங்கரவாதம் சொல்றீங்களா? இல்ல இருங்க, பயங்கரவாதத்திற்கு மிகப்பெரிய விலையை பலியாக்கியது வந்து மகாத்மா காந்தியை நாங்க இழந்தோம். இருங்க ஹிஸ்டரி இல்ல நான் சொல்றேங்க இல்லைங்க, பயங்கரவாதத்துக்கு நாங்க மிகப்பெரிய விலை கொடுத்திருக்கிறோம். இது பாருங்க, விலை கொடுத்திருக்கோம். அவ்வளவு சுலபமா பேசிடாதீங்க. மிகப்பெரிய விலை மகாத்மா காந்தியை நாங்க இழந்தோம், இந்திரா காந்தி இழந்தோம், இனவாத அரசியலுக்கு ராஜீவ் காந்தி இழந்திருக்கோம். தொடர்ந்து நாங்கள் நிறைய இழப்பை சந்திச்சிருக்கோம். ஆக எங்களை விட பயங்கரவாத எதிர்ப்பு இதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. இந்த இடத்துல என்னன்னா, அதாவது இந்துத்துவா சக்திகள் இந்த சேஃபரன் டெரரிசம் என்ற ஒரு இதை நாங்க முன்னிலைப்படுத்தணும். அதே போல இஸ்லாமியர்கள் மத்தியில தீவிரவாதம் வரும்போது இஸ்லாமிய தீவிரவாதம் என்கிற கருத்து சொல்லும் போது மட்டும் உங்களுக்கு கோபம் வரல. இந்த காவி பயங்கரவாதம் போது உங்களுக்கு கோபம் வருது. நிறம் வந்து நீங்க பூசுறதுனால அது வேறுபடுத்தி காட்டுறோம். இஸ்லாமிய தீவிரவாதம் பேசுறீங்களே, காவி பயங்கரவாதம் நாங்க சொல்றோம். இல்ல இந்த கூட்டத்துக்கு எவ்வளவு பேர் வந்தாங்கன்ற பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். இந்த நாடு ஏற்றுக்கொண்ட கொள்கை,
இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை, இந்த கொள்கை தான் இந்த ஊர்ல வெற்றி பெறும். நீங்க நினைக்கிற வகுப்புவாத கொள்கை இந்த ஊர்ல வெற்றியே பெறாது. எழுதி வச்சுக்கோங்க. நரேந்திர மோடி தவிர நரேந்திர மோடி குஜராத்தில் அந்த பரிசோதனையில வெற்றி பெற்றிருக்கலாம். இந்தியாவில் அவர் மிகப்பெரிய தோல்வியை தழுவ போகிறார். நீங்க பாருங்க மே மாசம். இல்ல கொஞ்சம் நீங்க யாருன்றத நீங்க என்ன பிரச்சனை உங்களை மாதிரி இருக்கவங்ககிட்ட நீங்க யாருன்னே சொல்லாம நீங்க பொதுவா பேசுவீங்க, அப்புறம் உள்ளுக்குள்ள மறைச்சு வச்சு பேசுவீங்க. இடன் அஜெண்டா இருக்கு உங்ககிட்ட. இல்ல புரியுது. நீங்க சராசரியா மனிதனான்னு எனக்கு தெரியல. நீங்க சராசரி மனிதனா பேசுறதா தெரியல. சில கருத்துக்களை சொல்றதுக்கு உள்ள வச்சுக்கிட்டு வெளியில ஒரு கருத்தை சொல்றீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல உங்களுடைய அணுகுமுறை உத்தியா நான் பாக்குறத. நன்றி, வணக்கம்.